உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியாவது ரேவதிய இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அதுக்குதான் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு வேற யாரையாவது கூட்டிட்டு வர போறான்னு நினைக்கிறேன். சரி, அவன் எதுக்கு போனாலும் மண்டபத்துக்கு திரும்ப வர மாட்டான். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சிடறேன், நீ கவலைப்படாம இரு. சரி, அவன் பிரச்சனை முடிஞ்சாலும் என் அக்காக்காரி பிரச்சனை இருக்கே, அதை என்ன பண்ண போறீங்க? உன் அக்காவையும் தூக்கறதுக்கு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சுல்ல. நாளைக்கு காலையில மண்டபத்துல வச்சு உன் அக்காவை தூக்க பிளான் பண்ணிட்டேன். அப்ப கல்யாணத்தப்ப என் அக்காக்காரியும் இருக்க மாட்டா, அந்த டிரைவரும் இருக்க மாட்டான், அப்படிதானே? ஆமா, நமக்கு பிரச்சனையா இருக்கிற 2 பேருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கல்யாணத்தப்ப ரேவதி அம்மா எங்கன்னு கேட்பாளே, அவளை என்ன சொல்லி சமாளிக்கிறது? அந்த நேரத்துல அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அது இதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான். அது உன்னோட சாமர்த்தியம். சரிங்க, நான் முயற்சி பண்றேன். சந்திரா, அது உன்னாலதான் முடியும். ஏன்னா நீ அவளோட சித்தி, புரியுதா? அம்மா ஸ்தானம். உன் பேச்சுக்கு அவ மரியாதை கொடுப்பா. அதனால அவளை பேச்சு கன்வின்ஸ் பண்ண, புரியுதா? சரிங்க, அத நான் பாத்துக்கிறேன். மத்த விஷயங்களை நீங்க பார்த்து எல்லாத்தையும் கவனமா செய்யுங்க, இல்ல நம்ம மாட்டிக்குவோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத சந்திரா. வச்சிடவா? சரிங்க. நவீன் ப்ரோ, நான் தான் சொன்னல அத்த பொண்ணு. இவர் பேரு நவீன். இவர் தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. பெரிய பிசினஸ் மேன். ஓ, வணக்கம். என்ன நீ நம்ம குடும்பத்திலே நீ தான் மாடர்ன் கேர்ள். நீ வந்து வணக்கம் போடலாமா? அவரு பெங்களூரு. ஹைடெக் மாடர்ன் ஹைடெக். கைய கொடு. Nice to meet you. நைஸ் மீட்டிங் யூ சார். ஐயோ, என்ன சார்லாம் கூப்பிடாதீங்க. அப்படியா? வேற எப்படி கூப்பிடுறது? ப்ளீஸ் கால் மீ நவீன். ஓகே மிஸ்டர் நவீன். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா, அது வந்து ராஜா தான் நீ அவசியம் அவங்கள பார்க்கணும்னு என்கிட்ட சொன்னான். ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோனா ஒரு நல்லதுன்னு நினைச்சிருப்பான். எப்பவுமே ராஜா சொன்னானா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். எனிவே, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளஷர் டு மீட்டிங் யூ. சரிம்மா, நீ உள்ள போ. சார்ட்ட மத்த நான் பேசிக்கிறேன். ஓகே மாமா. நவீன் ப்ரோ, இவங்க தான் கல்யாண பொண்ணு. பேரு ரேவதி. பிடிச்சிருக்கா? ரேவதி, நைஸ் நேம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க. ஐ லைக் ஹர் வெரி மச். ஆக்சுவலி கார்த்தி ரொம்ப கிரேட் தான். இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்து வச்சிருக்கான். நீங்க இப்படி ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணுங்க. நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். நல்லா ஃபீல் பண்ணுங்க. நான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரியுமா? சொல்லு. கார்த்தியோட ஃப்ரெண்ட நவீன டைவர்ட் பண்ணி அவங்கிட்ட ரேவதியை காமிக்கிறேன்னு சொல்லி துர்காவை காமிச்சு இதுதான் ரேவதியும் டைவர்ட் பண்ணிட்டேன். அவன் முகத்தை நீங்க பார்க்கணுமே, அப்படியே ஆளு சொக்கி போயிட்டான். இனிமே பாருங்க, அவன் துர்காவை தான் கெட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. டார்கெட்ட மாத்தி விட்டுட்டேன். இனிமே நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வர வர எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ரேவதி. என்ன சொல்றீங்க? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற மனநிலைமைக்கே நான் வந்துட்டேன் ரேவதி. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு விளங்கல. இரு, நான் சொல்லி முடிக்கிறேன். நானே உங்க அம்மா கிட்ட போய் இந்த கல்யாணம் வேண்டாம், எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம்னு சொல்லிட போறேன். அக்கா, நீங்க இவ்வளவு விரக்தியா பேசுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? விடிஞ்சா கல்யாணம். நீங்க இப்படி பேசுறது உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நீ ஷாக் ஆவன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சாரி ரேவதி. ஆனா என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிதானே ஆகணும்.
சொல்லாம கொல்லாம நானும் மகேஷும் இந்த மண்டபத்தை விட்டே போயிருக்கலாம். ஆனா அது நாங்க உனக்கு செய்யற துரோகம் ஆயிரும். அதனால்தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் உன்கிட்ட பேச வந்தேன். நீங்க பேசுறது எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சரி ரேவதி, நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். உங்க வீட்டு டிரைவர் இருக்கானே, அவன் ஒருத்தன் தான் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம். என்னது, ராஜாவா? ஆமா, அவன்தான். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரேவதி. மத்ததெல்லாம் விட இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட அவன் நம்மள எதுக்கு கூட்டிட்டு போனான்னு நினைக்கிற? எதுக்கு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு ரேவதி. மகேஷ்க்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்கிறதாவும், அதனாலதான் கர்ப்பமாகி அபோஷன் வரைக்கும் போயிருக்கிறதாவும் ஒரு கதையை உருவாக்கி அவன் சில இடங்கள்ல எல்லாம் பேசிட்டு இருக்கான். அது என் காதுக்கு வந்ததா? அந்த டாக்டரையும் அவன் சூழ்ச்சி பண்ணி அவங்கதான் எனக்கு அபோஷன் பண்ணதா பொய் சொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அந்த டாக்டர் உங்களுக்கு எதிரா எதுவுமே சொல்லலையே. அந்த டாக்டருக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. ஆரம்பத்துல சரியா விஷயம் புரியாம அவனுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்ததும் அவனுக்கு சாதகமா எதுவும் சொல்லாம நேர்மையா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. என்னால நம்பவே முடியலையே. நீ வேணா பாரு, இன்னைக்கு நடந்ததை யோசிச்சு பாரு. என்னமோ விசாரணை மாதிரி தானே அவன் டாக்டர் கிட்ட நம்மள கூட்டிட்டு போனா. ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வரியா? எங்க, என்ன விஷயம்? இங்க ரூம் நம்பர் 1ல டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்க கூட இரு, நான் வந்து சொல்றேன். டாக்டர் எங்களை தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அழுத்தி அழுத்தி அவங்க கிட்ட கேட்டான்ல, அது எதுக்காக? டாக்டர், நீங்க இவங்கள பார்த்ததே இல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் இவங்களை பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ண? என்ன காரணம்னு ஒண்ணும் புரியலையே. இப்ப என்ன எதுவும் கேட்காத. நான் அப்புறமா எது கூப்பிட்டேன்ற காரணத்தை சொல்றேன். வாடி மாட்னியா? எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதனால மகேஷ் ஹஸ்பண்டா இருந்தாதான் சரியா வரும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். தைரியமா போங்க. ஆம் ரேவதி, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்தாலும் தாலி கட்டிக்க போறது யாரு? நான் தானே. எனக்கு யாரு தாலி கட்டணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, நீங்க தைரியமா போங்க. கண்டதையும் கற்பனை பண்ணி மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.